இந்த வீட்டு மருமக வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு கவனி. என்ன ஏது? என்னடி கிண்டல் பண்றியா? என்ன வேணும்னு கேட்டேன். என்ன வேணுமா? என்னமோ உடுப்பி ஓட்டல சர்வர் கேக்குற மாதிரி கேக்குறியே. அதானே ஒரு எஜமானி அம்மா கிட்ட வேலைக்காரி எப்படி கேட்கணுமோ அப்படி கேளு. என்ன வேணுமா உங்களுக்கு? கொழுப்படி உனக்கு. அம்புஜா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஸ்பெஷலா நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விடு. அடிய லட்சுமி, எங்க உஷா கண்ணு ரூமுக்கு தினம் 3 வேளைக்கும் 6 கோழி வேணும். 6 கோழியா? என்னடி உங்க அப்பாவோட சொத்து மாதிரி ஆண்டு வாய பழக்கிற? 6 கோழி தான். எனக்கு 2, என் வீட்டுக்காருக்கு 2. மொத்தம் 4 தானே ஆச்சு. மிச்சம் 2 நான் எதுக்கு இருக்கிறேன்? இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? சொன்னதை செய். அப்புறம் என்ன, நல்ல பெரிய பெரிய வஞ்சர மீனா பார்த்து ஒரு 8 வாங்கிக்க. வாங்கலாம்னு நீ என்ன சொல்றது? வாங்கித்தான் ஆகணும். 4 எதமா குழம்பு வச்சுக்க, 4 பதமா வறுத்துக்க. அப்புறம் லட்சுமி, நான் சொல்றதெல்லாம் உடனே ரூம் அனுப்பி. சமைச்சா இல்ல பச்சையாவே வா? என்னடி ரொம்ப திமிரா பேசுற? நாங்களாம் என்ன பச்சையா சாப்பிடுற ஜென்மங்கள் நினைச்சிட்டு இருக்கியா உன் மனசுல? சரி 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 சரி, உங்க லிஸ்ட் சொல்லுங்க. எங்க லிஸ்ட் என்ன முடியல. மூத்த மருமகன் நான், முதல் மரியாதை எனக்கு தான் கொடுக்கணும். எளியவனா எளிச்சவன் நினைப்பா? ஏன் இழைக்கணும்? எதுக்காக இழைக்கணும்? யாருக்காக? சும்மா இருங்கம்மா, இவங்க லிஸ்ட் என்ன கேட்டு பாப்போமே. சொல்லுங்கம்மா. சொல்லுமா. அப்ப அவரு பாடி பில்டர் தான் பேரு. நேத்து ராத்திரி. சரி சரி, நான் சொல்றேன். ஏண்டி லட்சுமி, அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்க? 6 கோழி. 6 கோழி? எங்களுக்கு 60 கோழி. அடி சைக்கெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம், பூனு துப்பிடுவோம். அப்புறம் என்ன வேணும்னு கேட்டாங்க? வஞ்சர மீன் 8. எங்களுக்கு வவ்வா மீன் 8. நல்லா சாப்பிட்டு வவ்வா மாதிரி தலைகீழ தொங்க சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பேச்சு? அதானே லட்சுமி, எங்களுக்கு தேவையானதெல்லாம் உடனே செஞ்சு அனுப்பு. முதல்ல எங்களுக்கு தான் செஞ்சு அனுப்பணும். முதல்ல எங்களுக்கு தான் அனுப்பணும். முதல்ல எங்களுக்கு தான். முதல்ல எங்களுக்கு தான். இது சமய கட்டு. இங்க நான் வச்சேதான் சட்டம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா முத்துக்கிட்ட லிஸ்ட் கொடுங்க. இப்ப முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. போறோம் போறோம், அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறோம். நீ வாமா. என்னடி நீ அவங்களோட சேர்ந்து எங்களையும் வெளியில போட சொல்லிட்டேன். இரு ஒரக்கே ஓடிக்கிறேன். வா உஷா கண்ணு. ஓ என்ன குப்பிசாமி, வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மருமகளுக வந்தா வீடே மாறி போயிடும் சொன்னீங்க. வந்த மருமகளுக தீப்பந்த தொடர்ல வந்திருக்காளுங்க. தீப்பந்தத்தோட மட்டுமா வந்திருக்கிறாங்க? ஆளுக்கு ஒரு பெட்ரோல் பீப்பாயும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கல்யாணமாய் 4 மாசம் ஆகுது, ஒன்னையும் காணும். என்னடி காணுங்கிற? ஏன்னா அப்படி பெருமிச்சு விடுறியோ? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லு. நீ குழந்தைய பெத்துக்க போறது இல்ல, நான் எப்படி ஆக போறது இல்ல. என்ன சொல்றீங்களா? நீங்க பெக்க போறது இல்ல, நான் போட்டியில ஜெயிக்க போறதே இல்ல. ஏய், நீ தாண்டி குழந்தைய பெத்துக்கணும், நானா பெத்துப்பேன். ஆமா, நான் தான் பெத்துக்கணும். நீங்க இப்படி வாயாலேயே பேசிட்டுங்க, எல்லாம் நடந்துரும். என்ன என்னடி பண்ண சொல்றேன்? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ரூபா, நகை நட்டெல்லாம் கேட்ட வாங்கி கொடுத்தேன். குழந்தை எந்த கடலடியும் நான் போய் வாங்குவேன். சும்மா இருங்க, என் வயிற்றுல கொட்டாதீங்க. வேற எதை கொட்ட சொல்ற? பண்ண வேண்டியதை பண்ணாதீங்க. எப்ப சண்டையே போட்டுக்கிட்டு இருங்க. அதுக்குள்ளேயே உஷா குழந்தைய பெத்து இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடுவா. அவனும் எம்டி ஆயிடுவான், நீ எம்டி ஆயிடுவ. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என்ன கேட்டா கடவுளதான் கேட்கணும். குழந்தை பிறக்கிறது நம்ம கையிலயா இருக்கு? அந்த காலத்துல நாங்கெல்லாம் குழந்தை வரம் வேணும்னு குளம் குளமா முழுகுவோம், அரச மரமா சுத்துவோம். இப்பெல்லாம் இதெல்லாம் யார் செய்யறா? அரச மரம் சுத்துறதா? ஆமாமா, புது புடவைய கட்டிக்கிட்டு குளத்துல முழுவிட்டு 48 நாள் அரச மரத்தை சுத்திட்டு 49வது நாள் அடி வயிற்றுல கைய வச்சு பாரு. குழந்தை இருக்குமா? இருக்குமாவா? குழந்தை வயிற்றுல துள்ளி 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 விளையாடும். ரூபா குட்டி, நீ அதே கண்டினியூ பண்ணு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பா,
குறைவா? டாக்டர் கஜேந்திரனை தும்பிக்கையுடன் வந்து பாருங்கள். தும்பிக்கையோடையா? சீச்சி, நம்பிக்கையுடன் வந்து பாருங்கள். இளமையில் இன்பம் வேண்டுமா? சம்சார சாகரத்தில் சலிப்பா? நாடி ஒடிந்து நரம்பு தளர்ந்து நிமிர முடியாமல் தலை குனிந்து நடக்கிறீர்களா? குழந்தை இல்லாத குறையா? உங்களுக்கு வற்றாத ஆண்மையும் குழந்தை பேரும் கிடைக்க இன்றே வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள். உங்கள் வியாதி விலாசம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும். டாக்டர் கஜேந்திரன். குப்பை தொட்டியில் குழந்தை. கள்ள தொடர்பு காரணமாக பிறந்த குழந்தை என போலீசார் சந்தேகப்பட்டு அனாதை விடுதியில் சேர்த்தார்கள். அரச மரம் சுத்துறவங்களுக்கு எல்லாம் குழந்தைய காணும். அயோக்கியத்தனம் பண்ணி சாக்கடையிலையும் குப்பை தொட்டிலையும் போடுறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகுது. பெரிய மச்சமா இருக்குமோ? ரூபா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உனக்கு குழந்தை பிறந்தாச்சு. என்னது? நான் உனக்கு குழந்தை பிறக்க வைக்கிறேன். ஆமா, என்னாலே முடியல. மந்திரத்துல மாங்காய் வர வைக்க போறீங்களா? இல்ல, தந்திரத்துல தேங்காய் வர வைக்க போறேன். இந்த பாரு ரூபா, உனக்கு குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். இப்ப நீ கர்ப்பவதியா நடி. உன் புருஷனை நான் எம்டி ஆக்கி காட்டுறேன். எப்படி சொல்றேன். இந்த பாரு ரூபா, நீ ஹால்ல போய் வாந்தி எடு. நான் இங்க இருக்கவங்களை எல்லாம் கூட்டி நீ தான் கர்ப்பவதி நம்ப வைக்கிறேன். என்னத்தா இதெல்லாம் நடக்கிற காரியமா? குறுக்க குறுக்க பேசாத, நான் சொன்னதை செய்யி. கர்ப்பவதியா நடிச்சா போருமா? மாசம் மாசம் வயிறு பெருசாகணும். 10வது மாசம் குழந்தை குவான்னு கத்தவனா? குவான் கத்தணும், அவ்வளவுதானே. கத்த வைக்கிறேன். எங்க ஊர் பிரசவ ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க பாதி பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போதும், உடனே குழந்தை கிடைக்கும். வாமா ரூபா, வாந்தி எடுமா. வாமா, வந்து வாந்தி எடுவா. இங்க இல்ல, அங்க. வாமா, சீக்கிரமா வா. போ. என்ன சாப்பிட்டாங்களோ? என்ன சமையல் பண்ண? நான் என்ன சமைச்சேன் எனக்கு என்ன தெரியும்? மழையா மழையா? இது அந்த வாந்தி இல்ல. அந்த வாந்தி இல்லன்னா உடனே டாக்டர் போன் பண்ண வேண்டியதுதானே. டாக்டர் இருக்குங்க, நான் இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். இது வேற. வேறயா? மசக்க. ஏய், அப்படின்னா அப்படின்னா பெரியம்மா அம்மா போறேங்க. அடி சக்கண்ணா, பெரிய தம்பி அப்பா. நான் அப்பாக போறேன். இனிமே நான் வச்சுதான் சட்டம். நான் தான் மேனேஜிங் டைரக்டர். என்னை யாரும் அசைக்க முடியாது. லட்சுமி, முத்து, நீங்க 2 பேரும் போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வடை பாயசத்தோட. இதோ 10 நிமிஷத்துல. பாத்து பாத்து மெதுவா. என்னம்மா நீ இவ்வளவு வேகமா நடக்கிற? பூமி அதெல்லாம் நடக்கவே கூடாதுமா. வயித்த நல்லா மூடிக்கமா. அப்படித்தான்.
புள்ள படாதவ கண்ணு பொல்லாத கண்ணு, திஷ்டி பட்டுரும். நீ ரூமுக்கு வாமா, நான் உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன்.